எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க. டார்கெட் வரலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. இது ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல பார்க்குறீங்களோ, ஸோ இந்த மெயின் மெசேஜை மனசில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இந்த வீடியோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம், ஆனால் ப்ளஸ் அப்படியே ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ண மறந்துடுறீங்க, அப்படியே போயிடுங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ், நீங்கள் பண்ணுற லைக்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது திரும்ப தான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, அதில் பாதி லைக் பண்ணால் கூட 150 லைக்ஸ் அப்படி போயிடும். ஓகே, ஸோ லைக் பண்ணுறதுக்கு ஒன்றும் உங்களுக்கு காசு பணம் தேவையில்லை. ஒரு மோட்டிவேஷன், என்னோட சேனல் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுடைய மோட்டிவேஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ கீழே வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்களும் வேணுமா தான் ஜாயின் ஆகிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, சார் இந்த ட்ரெண்டு உங்களுக்கு எப்படி கீழே வரும்னு எப்படி தெரியும், ஏன் மேலே போகும்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சில நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் சில நண்பர், ஏன் ட்ரெண்டு ஏன் ஃபாலோ பண்ணணும், கீழே வந்தால் பை பண்ண வேண்டியதான், மேலே போனால் சேல் பண்ண வேண்டியதுன்னு. அதே சமயத்தில் விலை குறைவாக இருந்தால் பை பண்ண வேண்டியதான், விலை அதிகமாக வந்தால் வித்துற வேண்டியதுதான். இது மாதிரி ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வந்து நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து விஷயம் புரியல இன்னும். ஓகே, ட்ரெண்டுனா என்ன, ஏன் விலை கம்மியாக இருந்தால் ஏன் வாங்கக்கூடாது, விலை அதிகமாக இருந்தால் ஏன் விற்கக்கூடாது, சில விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா. அதை வந்து கொஞ்சம் நம்ம இன்னைக்கு விவரமாக பார்ப்போம். ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு அது ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சார்ந்தே உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஏன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் நமக்கு பெனிஃபிட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து விவசாயம் பார்த்தவங்க இல்லையா, ஒரு மனிதன் வந்து, ஓகேங்களா, அதை நெல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அரிசிக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து நெல்லுன்னு சொல்லுவாங்க. அதை இப்போதைக்கு குழந்தைங்கள வந்து நெல் எங்கேருந்து வருதுன்னா சொல்லது, அரிசி எங்கேருந்து வருதுன்னா நெல்லுன்னு வருதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஓகே, நெல் வந்து நெல் வேற, அதில் இருக்கும் பதரை வேற பிரிப்பாங்க. ஓகே, நல்ல நெல், அதை வீணாகும் நெல்லை வந்து பிரிப்பாங்க இல்லைங்களா. அப்போ நெல் வந்து பிரிக்க சொல்ல காற்று தேவைப்படுது அவங்களுக்கு. ஓகே, ஏர். இப்போ ஒரு காற்று வீசுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் அந்த பக்கம் வீசும். குறிப்பிட்ட நேரமாக, ஒரு குறிப்பிட்ட காலமாக, குறிப்பிட்ட நாட்களை வந்து ஒரு திசையில் வீசும், அதுக்கப்புறம் மாற்றி வீசும். ஓகே, சரி. இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் வீசுற காற்று இந்த டைரக்ஷனில் வீசுது அப்படின்னா, இப்போ அவங்க வந்து நெல்லை வந்து அவங்க மேலேருந்து பதரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மேலேருந்து கொட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ மேலேருந்து அதை க்ளீன் பண்ண சொல்லி என்ன, நல்ல நெல் வந்து இங்கேயே விழும், பதறுங்களை தூரமாக போய் விழும். ஓகே, இதெல்லாம் வந்து பதறுன்னு சொல்லுவாங்க, அதாவது வேஸ்டேஜ். ஓகேங்களா, இது பாருங்க, இதெல்லாம் வேஸ்டேஜ். இங்கே ஷார்ட் டேர்மில் விழ நெல்லெல்லாம் வந்து நல்ல நெல்லுங்க இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இப்போ காற்று இந்த பக்கம் வீசிட்டு இருக்கு, அதிகமாகவோ மீடியமாகவோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து வீசிட்டு இருக்கு காற்று. இப்போ காற்று, அது சொல்லுவாங்க சில பேர், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு அர்த்தமும் இதுதான். காற்று எப்போ வீசுதோ அந்த டைமில் அந்த நெல்லை வந்து தூத்திடுவாங்க. ஓகேங்களா, காற்று வீசும், தூத்துவாங்க, இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து காற்று நின்றுடும். ஓகேங்களா, இந்த காற்று வந்து வரது ஸ்டாப் ஆகிடுமோ, ரொம்ப ஒரு ஸ்பீடு இருக்காது அதனுடைய ஸ்பீடு, அதாவது இந்த பதர் வந்து அங்கே போய் விழுற அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்க நிறுத்திடுவாங்க, அந்த நெல் கிளீன் பண்ணுறதை வந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு காற்று அந்த பக்கம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் நெல் கிளீன் பண்ண மாட்டாங்க. நல்லா கவனிங்க. ஏன் நம்ம ட்ரேடிங்கில் இதை அப்ளை பண்ணுறோன்னா, ட்ரெண்டு ஏன் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெண்டு நமக்கு இப்படி போயிட்டு இருக்குதுன்னா, இப்போ எவ்ரி பிரேக் நம்ம செயல்படுறோம், எவ்ரி பிரேக் செயல்படுறோம். இதை பிரேக் தான் ஏன் பை பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஏன் பை பண்ணக்கூடாதுன்னா, உங்களுடைய பை ஆர்டரா ட்ரிகர் ஆகிட்டு திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும்.
அதனால என்னன்னா ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. ஏன் ட்ரெண்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒருவேளை நீங்க கீழ வர சொல்ல நீங்க சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். திரும்பவும் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா கட் பண்ணிடுங்க. ஆனா பை அண்ட் செல் டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. புரிஞ்சாலும் எனக்கு இது புரிஞ்சதுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. ஒரு மோட்டிவேஷன் அவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இது. ஓகே. அதே மாதிரி பாருங்க, காற்று திரும்பவும் வீசுது. திரும்பவும் வீச ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்பவும் இதே மாரி அந்த கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃபிரெண்ட்ஸ். காற்று எப்ப நம்ம வீசுதோ அந்த டைம பயன்படுத்திக்கணுமே தவிர, காற்று ஆப்போசிட்ல வீசும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பக்கம் வீசும்னு ஒரு நம்பிக்கை இப்போ வளர்த்தக்கூடாது. ஏன்னா இந்த சீசன்ல வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஐ மீன் ட்ரெண்ட் இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ட்ரெண்ட் எப்ப இப்படி போதோ, நீங்க அப்ப அந்த பார்வைய பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட மாத்தலாம். ஆனா ட்ரெண்ட் கீழ வர சொல்லி உங்களோட மைண்ட் செட் வந்து இதுக்கப்புறம் பை பண்ணலாம், இதுக்கப்புறம் பை பண்ணலாம். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ட வளர்த்துக்காதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் மேல போகட்டும், பரவால்ல. இங்கிருந்து பிரேக் ஆயிட்டு மேல போகட்டும். அந்த ட்ரெண்ட் நமக்கு வேணாம். ஓகேங்களா? ஏன்னா எப்போதான் கீழ வரும். அதனுடைய அ வீக்னஸா இருக்கும். மேல போறது எப்ப கீழ விழும்னு தெரியாது. ஆனா மேல போயிட்டே இருக்கும். சில சமயம் மேலயும் போயிடும். ஓகேங்களா? அந்த ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. ரிஸ்க்க கம்மி பண்ணுங்க. அதே மாரி ஸ்டாப் லாஸ் சின்னதா வைங்க. ஸ்டாப் லாஸ சின்னதா வைங்க. ஓகே. சரி ஃபிரெண்ட்ஸ். இந்த சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால இந்த சின்ன வீடியோ ஏன்னா வீடியோ பெருசா பண்ணி எந்த யூஸும் கிடையாது. வீடியோ நம்ம ஷார்ட்டா சொன்னாலும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணுன்றதுக்காக இந்த ஜஸ்ட் ஒரு 5 to 6, 7 மினிட்ஸ் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். திரும்பவும் ஒரு நல்ல வீடியோல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். பாய்.